தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் தெரியாமல் உங்களுக்குள்ளேயே பாதித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்களும் உங்களை பாதித்தவர்களை ஒருபோதும் வெளியில் போய் கூற மாட்டீர்கள். இந்த தனுசு ராசிக்காரங்களாங்க இவர்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இவங்க தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்தாங்க, அதனால தான் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமானதாக மாறிவிட்டது என்றெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் வெளியில் போய் ஒருபோதும் கூற மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் புதிதாக வருவார்கள். புதிதாக வந்து அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் தேடி கொடுப்பார்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதமானது இருக்கிறது. அந்த ஒரு விதத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அந்த காயங்கள் எல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாமலும் நீங்கள் மட்டும்தான் உணர்ந்த ரகசியமான ஒரு வழிகளாகவே உங்களுக்குள்ள இருந்து கொண்டும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க சிரிச்சிங்க, பேசுனீங்க, எல்லாம் சரி மாதிரி நடந்து கொண்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள நடந்தது யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. அந்த ஒரு வழி உங்களுடைய மனதை மெதுவாக சோர்வடைய செய்து கொண்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நாட்கள் இன்னமும் உங்களுக்குள்ள உண்டு. நீங்க நம்பிய மனிதர்கள் ஏன் தெரியுமா உங்களை தேர்வு செய்து காயப்படுத்தினார்கள். நீங்கள் அவர்களுக்கு முழு நம்பிக்கையும் கொடுத்ததால் சிலர் அந்த நம்பிக்கையை மதிக்காமலும் அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் அவர்கள் எது சொன்னாலும் அதை சரியென்று கேட்டுக்கொடுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்வதை அந்த ஒரு மனிதர்கள் சரியென்று கேட்க மாட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்துவிட்டது, நமக்கு இவன் ஒரு அடிமை மாதிரி, நம்ம சொல்றத அவன் சொல்றதை நம்ம கேட்கணும்னு அவசியங்கள் கிடையாது. அதனால இவனை வைத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறி விடலாம், போதுமான அளவுக்கு பணத்தையும் சம்பாதித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை வைத்து போட்டு விட்டார்கள். அதனாலேயே நீங்க சொல்வதை மற்றவங்க மதிக்காமலும் அவர்கள் சொல்வதை மட்டும் நீங்க கேட்கிற மாதிரியும் உங்களை வழிநடத்தவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாரையும் நல்லவர்களாகவே பார்த்தீர்கள். அதனால தான் அனைவரையுமே நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த நாட்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்பொழுது பொறுமையாகத்தான். இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளும் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா துயரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சில அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் நம்பியவர் உங்களை மற்றவர்களிடம் குறைத்து பேசிய தருணங்கள், நீங்கள் உதவி செய்தவர்கள் உங்களை மறந்த தருணங்கள், நீங்கள் மதித்தவர்கள் உங்களை மதிக்காத தருணங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதுக்குள்ளேயும் இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. உங்களுடைய நல்ல மனசுக்கு சிலர் சுமையாகவே மாறிவிட்டார்கள். உதவி கேட்ட நண்பர்கள், எப்போதும் உங்களிடம் மட்டும் எதிர்பார்ப்புகளை வைத்த உறவுகள், உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொண்ட மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சுமையாக மாறி உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தார்கள். நீங்கள் எல்லா இடத்திலும் அமைதியாக இருந்ததால் ஏற்பட்ட 3 பெரிய தவறுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. முதல் தவறாக இருப்பது, ஒரு வேலை இடத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லாமல் அமைதியாக இருந்ததால் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுடைய பெயருக்கு போனது. ஆனால் நீங்கள் செய்த வேலைகளையும் செய்த கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் தான் செய்திருப்பீர்கள். செய்த அந்த ஒரு வேலையவும் நீங்க முடித்தம் கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்துல நான் தான் செய்து கொடுத்தேன் அப்படின்னு முன்வந்து கூறாமல் போனதால் அந்த ஒரு பெயரானது மற்றவங்களுக்கு போய் போதுமான அளவுக்கு பாராட்டுகளும் அவர்களுக்கு கிடைத்தது. இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது, ஒரு உறவில் நீங்கள் உங்களுடைய வலிமையை வெளியில் சொல்லாமல் இருந்ததால் அந்த ஒரு நபர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அந்த ஒரு உறவும் உடைந்து பிறக்கும். இதில் உங்களுடைய காதல் உறவு அல்லது உங்களுடைய துணையின் உறவு, உங்களுடைய நண்பர்களின் உறவு, யாராக உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் மனதிற்குள் இருந்ததையும் உண்மையான சில விஷயங்களையும் வெளியில் கூறாமல் உங்களுடைய மனதுக்குள்ள மட்டுமே நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டுமே இருந்ததால் சில நபர்கள் அதனை பிடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். மூன்றாவது நபரா, குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவில் நீங்கள் பேசாமல் இருந்ததால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே மாறி கொடுத்தது. இந்த 3 சம்பவங்களும் உங்களுடைய அமைதியின் விளைவுகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துரோகங்களாகவும் நஷ்டங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க, இப்போ நம்ம அந்த ஒரு நேரத்துல ஒரு பேச்சு, ஒரு வாய் விட்டு ஒன்று பேச்சிருந்தால் இந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த ஒரு உறவுகளும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருக்காது என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காமல் போனது. அந்த காலத்தில் நீங்கள் தவறான மனிதர்களை நம்பியதால் தான் அந்த நேரம் உங்களை சோதிக்க வந்த ஒரு காலமாக இருந்தது. நீங்கள் யாரை தேர்வு செய்தீர்கள், யாரை நம்பினீர்கள் என்று பார்க்க அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக பார்த்து
கமெண்ட் வழியாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு மெதுவான திருப்பம் ஆரம்பிக்க போகுது. அது ஒரு நாளில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய சிந்தனையை மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு திருப்பம் நீங்களே உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நாளில் எல்லாமே மாறுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாதுங்க. நாட்களும் காலங்களும் பொறுமையாகத்தான் நகரும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் காலச்சக்கரம் பொறுமையாக நகர நகர போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய சிந்தனையானது மாறிவிடும். நல்லது என்பது பொறுமையாகத்தான் நடக்கும். உங்களின் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர ஆரம்பிக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது ஒரு கனவாகவும் இருக்கலாம். அந்த ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தும் சேர்க்கும். நீங்கள் மறந்த ஆசை மீண்டும் உயிர் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். நான் இதை மறந்துட்டேனா என்று நீங்கள் நினைத்து நீங்கள் மீண்டும் அதை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இருக்கவா ஆரம்பிப்பீங்க. இந்த நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களை புதிதாக கண்டுபிடிக்கவா ஆரம்பிப்பீங்க. நான் யார், நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்விகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பதிலானது கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கும் வலிமையை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவா ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கணவன் மனைவி குழந்தைகளிடம் அனைவருமே அனுசரித்து செல்லுங்கள். போதுமான அளவுக்கு தேவையில்லாத சண்டைகளையும் சச்சரவுகளையும் இந்த ஒரு நாளில் தவிர்த்துக் கொள்வது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். காப்பீட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த தடுமாற்றங்களை மட்டும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குணநலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகத்தான் செய்யும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது நபர் போல நீங்கள் உள்ள போய் திடீர் என்று பேசினீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதையை அவங்க கொடுக்காமலே போய்விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு மற்ற நபர்கள் பேசும் பொழுது அந்த ஒரு இடத்தில் நீங்கள் நிதானமாக கேட்டு அதற்கப்புறம் பேசி முடித்ததும் நீங்கள் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் ஒரு காரணத்திற்காகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். அவர்களை நீங்கள் எப்படி அறிய முடியும் என்றால் அவர்கள் உங்களுக்கு அமைதியை கொடுப்பார்கள், குழப்பத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை மதிப்பார்கள், உங்களை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உங்களை வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களா இருக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றி சரியான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமா நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு மெதுவான திருப்பம் ஆரம்பிக்க போகுது. அது ஒரு நாளில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய சிந்தனையை மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு திருப்பம் நீங்களே உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நாளில் எல்லாமே மாறுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாதுங்க. நாட்களும் காலங்களும் பொறுமையாகத்தான் நகரும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் காலச்சக்கரம் பொறுமையாக நகர நகர போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய சிந்தனையானது மாறிவிடும். நல்லது என்பது பொறுமையாகத்தான் நடக்கும். உங்களின் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர ஆரம்பிக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது ஒரு கனவாகவும் இருக்கலாம். அந்த ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தும் சேர்க்கும். நீங்கள் மறந்த ஆசை மீண்டும் உயிர் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். நான் இதை மறந்துட்டேனா என்று நீங்கள்
நீங்கள் நினைத்து நீங்கள் மீண்டும் அதை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இருக்கவா ஆரம்பிப்பீங்க. இந்த நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களை புதிதாக கண்டுபிடிக்கவா ஆரம்பிப்பீங்க. நான் யார், நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்விகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பதிலானது கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கும் வலிமையை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவா ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கணவன் மனைவி குழந்தைகளிடம் அனைவருமே அனுசரித்து செல்லுங்கள். போதுமான அளவுக்கு தேவையில்லாத சண்டைகளையும் சச்சரவுகளையும் இந்த ஒரு நாளில் தவிர்த்துக் கொள்வது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். காப்பீட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த தடுமாற்றங்களை மட்டும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குணநலன்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகத்தான் செய்யும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்கள்ல கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது நபர் போல நீங்கள் உள்ள போய் திடீர் என்று பேசினீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதையை அவங்க கொடுக்காமலே போய்விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு மற்ற நபர்கள் பேசும் பொழுது அந்த ஒரு இடத்தில் நீங்கள் நிதானமாக கேட்டு அதற்கப்புறம் பேசி முடித்ததும் நீங்கள் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் ஒரு காரணத்திற்காகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். அவர்களை நீங்கள் எப்படி அறிய முடியும் என்றால் அவர்கள் உங்களுக்கு அமைதியை கொடுப்பார்கள், குழப்பத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை மதிப்பார்கள், உங்களை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உங்களை வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களா இருக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றி சரியான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல